ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெவன்லி மார்ஷல் கார்டு அப்படிங்கிற மானுவலில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோட கேரக்டர் வெளியே போகிறதான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ ஹால் முன்னாடி ஒருத்தன் நின்று அதையே பார்த்துட்டு இருக்கான். அது யாரான்னு பார்த்தா அவன் தான் ஹீரோட அண்ணன். வந்தவர் மறுபடியும் அதிகமாக கொண்டு வந்த மாதிரி தருது அப்படின்னு ஏதோ கொண்டு வந்ததை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் லார்ட் ரொம்ப மோசமானவர் தான். அவர் தம்பி எப்படி இருக்காருன்னு கூட போய் பார்க்க மாட்டாரு. அந்த நேரத்தில் ஹீரோ பார்த்தா மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். டார்க் கிங் ஹெவன்லி எனர்ஜி. இந்த டெக்னிக் ரொம்ப கிரேட்டான டெக்னிக். இதை கற்றுக்கிறவங்க மார்ஷல் பீக்கி அடையலாம். இருந்தாலும் இந்த டெக்னிக் நீங்கள் கற்றுக்கணுன்னா நிறைய செலவு பண்ணி ஆகணும். அதெல்லாம் நாங்கூன் ஃபேமிலி பார்த்துக்குவோம். அந்த கிங் பெவிலியன்ல எடுத்து நான் கற்றுக்கிட்டேன் இன்டர்னல் மற்றும் அவுட்டர் எனர்ஜி டெக்னிக் மூலயமா இது எப்படியாவது நான் பாசிபிள் ஆக்குவேன். இது உண்மையிலே என்னால் செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியும். ஏன்னா நான் தான் சுப்ரீமோன் ஹாங் காங். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்துலேயே அவன் பாடிக்குள்ள அவனோட பாஸ்ட் பாடி வர மாரி காட்டுறாங்க. அப்படி உள்ள வந்த ஹீரோவும் ஒரு நரம்பு மாரி இருக்கு, அது முன்னாடி நிற்கிறான். எவன்லி மார்ஷல் டெக்னிக், டார்க்கிங் மார்ஷல் டெக்னிக், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் என் கீக் பிளாக் கேஜை ஓப்பன் பண்ண போகிறேன். இம்பியூர் எனர்ஜிலாம் வெளியே எடுத்துட்டு பியூரான எனர்ஜியை மட்டும் உள்ள அனுப்ப வேண்டியதான். உள்ள அப்படி ஹீரோ பண்ணிட்டு இருக்கனால வெளியே ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி அவன் கஷ்டப்பட்டதுக்கு போனா அந்த 9 ஃப்ளோ பிளாக்ல ஒன்று உடையுது. அந்த நேரத்தில் இவனும் இப்போதைக்கு லார்ட் நிறையவே சாப்பிட்றாரு. அதனால இன்னும் நிறைய சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். என்ன நடக்குது? லார்ட் ரூம் லேட்டு ஹீட் வேவா வந்துட்டு இருக்கு. அப்படி அவன் பார்த்துட்டு இருக்க நேரத்துல டக்குன்னு வெடிச்சு சதறது. அங்க ஹீரோவை பார்த்தா இன்னுமே மெடிடேட் பண்ணிட்டு தான் இருக்கான். இருந்தவனும் மைலாட் அப்படின்னு ஏஞ்சி ஓடியாரான். எப்படியோ ஒன்ன உடச்சிட்டான். அப்படி யோசிச்சுட்டு ஹீரோ மயக்க மட்டும் விழுறான். இவனும் மைலாட் அப்படின்னு கத்துறான். ஹீரோவுக்கு அப்படி ஆனதை கேட்டது அவங்க அப்பா, என்னது மயங்கிட்டானா அப்படின்னு கத்துறாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் அவர் மேல ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கணும். சரி, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வா சீக்கிரமா போய் அவனுக்கு என்னாச்சுன்னு பாப்போம். அப்பா, நீங்க இன்னைக்கு அங்க போக கூடாது. ஃபர்ஸ்ட் லார்ட் சொல்றதும் சரிதான். அவன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும்னு டாக்டரும் கொஞ்சம் டைம் கேட்டாரு. அவன் எனக்கு தெரிஞ்ச அந்த கிங் பெவிலியன்ல ஏதாவது கத்து இருந்திருக்கணும். அதனாலதான் இப்படி நடந்திருக்கணும். இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான். நான் கடைசி வரைக்கும் அவனுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இப்போ அவன் ஹெல்த் எப்படி இருக்குன்னே தெரியலையே. அந்த நேரத்தில் ஹீரோவை பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் அந்த 9 பிளாக் கேஜ்ல ஒன்னு தான் உடைச்சிருக்கேன். ஆனா இது மட்டுமே பார்த்தாது. நான் ஃபுல்லா எல்லாத்தையும் உடைக்கிற வரைக்கும் எனக்கு இது எல்லாமே வேஸ்ட் தான். இப்போ நான் புதுசா கண்டுபிடிச்ச இந்த இன்டர்னல் எனர்ஜி டெக்னிக் நான் என்ன பேர் வைக்கிறது? எவன்லி டார்க்கிங் டெக்னிக் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல யாரோ ஓ மை காட் அப்படின்னு கத்துறாங்க. உங்க முகம் அப்படி இருக்கு. இன்னும் மட்டும் யாரும் எக்ஸசைஸ் பண்ணி நீங்களாம் பார்த்தது இல்லையா? அதுக்கு அந்த டாக்டரும், இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை, இது ஒரு அதிசயம். இதெல்லாம் பாசிபிளா? உங்க செகண்ட்ஸ் அண்ட் புஷ்அப் எடுக்கிறது அதிசயமா என்ன கழுதையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புஷ்அப் எடுக்க ஆரம்பிக்கிறான். டேமேட், இந்த பாடி மறுபடியும் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படி ஹீரோ பண்றத பார்த்தா அவங்க அப்பாவும், நான் என்ன இப்ப கனவு காண்டிட்டு இருக்கேனா அப்படிங்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சி பாக்குறாரு. என்ன ஒரு அதிசயம், உங்க நாடி முன்னாடியோட இப்ப வேகமா துடிக்குது. அதோட உங்க நரம்பெல்லாம் இப்ப முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் பெருசாவும் வயடாவும் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல, நான் நல்லா தான் இருக்கேன். அதோட என் பாடி நான் பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது சன் அப்படின்னு ஹீரோ கட்டி பிடிக்கிறாரு அவங்க அப்பா. நீ என்ன பண்ணுன்னா எனக்கு தெரியல, ஆனால் நீ ஹெல்த்தியாக இருந்தாவே அதுவே எனக்கு போதும். இங்கே என்ன இப்படி ஐத்தமாக கட்டி பிடிச்சது என் 2 ஷோல்டரும் உடஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் ஹெல்த்தியாக இல்லைன்னு தானே நீ சொன்ன? நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான். அவன் கண்டிஷன் என்னதான் 9N ஃப்ளோ பிளாக். ஆனால் இப்போ பார்க்கும்போது அவன் தேறி இருக்க மாதிரி தருது. இதை பற்றிலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் வேற எல்டர் கூட மீட்டிங் இருந்தது, அதை வேற மறந்துட்டீங்க வந்துட்டேன். என்ன ஃபேமிலி எனக்கு ஞாபகம் இருந்தபடி பார்த்தா இன்னைக்கு எந்த மீட்டிங்குமே இல்லையே. நான் தான் சொன்னல, அது எமர்ஜென்சி மீட்டிங். நீ வேகமாக குணமாயிட்டே வர, அதனால நான் வெளியே போற சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்தே ஒளிஞ்சு ஓடுறியா? என் பாடி மட்டும் இந்த கண்டிஷன்ல இல்லைன்னா உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல. அப்படி ஹீரோ கத்திட்டு இருக்கிறப்ப மறுபடியும் வந்து எட்டி பாக்குறாரு. அவரை பார்த்து ஹீரோவும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேயே பத்திரமா இரு என் சன். என் கை இப்படி இருக்கிறது காரணமே நீங்க தான். முடிஞ்சா எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்க. அப்படி ஹீரோ கத்துறதோட கட் பண்ணி 1 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப ஹீரோவை பார்த்தா அங்க ஏதோ பாலத்து மேல ஓடிட்டு இருக்கான். ஓ மை காட், இது எத்தனாவது லேப்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் சன் இவர் தானா? என் கண்ணை என்னால் நம்ப முடியல. 1 மாசத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து எந்திரிச்சதுலேட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரியே நடந்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் உடம்புல அவர் சோல் இல்லாம இன்னொருத்தன் சோல் இருக்கோ? இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறத முதல்ல நிறுத்து. லார்ட் வெயிட் பண்ணுங்க, எங்க போறீங்க? நீங்க எதை பத்தி தான் பேச போறீங்க? சொல்லிட்டு போங்க லார்ட். அதுவா மட்டும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற நேரத்திலேயே அந்த ஏரிக்குள்ள ஈர ஊச்சிடறான். தயவு செஞ்சு யாராவது இதை சொல்லுங்க. இந்த குளம் அவ்வளோலாம் ஒன்றும் ஆழமா இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த குளத்துல எப்படி ஒருத்தர் முழுக வைக்கும்? செகண்ட் லார்ட் கொஞ்ச நாளாவே அடிக்கடி அவர் விபத்துல மாட்டிக்கிட்டு அடிக்கடி காயப்படுறாரு. அதனால நான் கொஞ்சம் நாளா சுறுசுறுப்பா வேலை செய்யறேன். அந்த சீன் அதோட கட் பண்ணி ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு குழந்தைய அவங்க அம்மாவும் போயிட்டு தான் காட்டுறாங்க. அந்த குழந்தைய அழுவுது. அவங்க அம்மாவும் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. பார்த்தா ஹீரோ அந்த முட்டாய் தின்னுட்டே வரான் திருடி. இப்போவோட மிடில் ஸ்ட்ரீட்டுங்கிறதுனால இங்கே இன்னுமே உயிர் போட எல்லாமே இருக்காங்க. அதோட இங்கே ஆல்கஹால் விற்க நல்ல இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஹீரோக்கு ஒரு சத்தம், அதை குர்றா இல்லை சாப்பிடா சாப்பிடா அப்படின்னு. அங்கே பார்த்தா ஒருத்தனை போட்டு 3 பேர் அடிக்கிறாங்க. அவனும் அங்கே அழுதுகிட்டே இருக்கான். அவனும் அழுதுகிட்டே ஹீரோவை பார்த்து ஓடியாரான். பின்னாடி இருந்த 3 பேரும் நில்லுங்கடா, அவனை நிறுத்துங்கடா அப்படின்னு கத்துறாங்க. ஹோயாங் நிங், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க இந்த கோலெல்லாம் எனக்கு கும்பலாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நீ ரொம்ப வீக்காக இருக்க, அதனால தான் நீ அடி வாங்குற. அப்புறம் ஏன் நான் உனக்கு உதவி பண்ணும்? மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு பதிலாக நீனே அதை சமாளிக்க பாரு. வீக்கான ஒன்று ஸ்ட்ராங்கான ஒன்று அட்டாக் பண்ணும். அதுதான் உலக நேச்சர். நான் ட்ரிங்க் பண்ண சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணும். ஏன்னா அங்கே தான் நிறைய பொருள் இருக்கும். ஏய் இங்கே பாரு,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ இதே தேடிட்டு இருந்தா தானே? இங்கே ட்ரிங்க் பண்ண எந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கணும் அதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். சரி என்னை ஃபாலோ பண்ணு, நான் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொன்னோனும் ஹீரோ எங்கேயோ சந்தலை திரு போகிறான். இது உள்ள போ, தேடி வந்தது இங்கே தான் இருக்கு. உண்மையாலுமே குடிக்கிறவன் இங்கே தான் இருக்கா? நீ இதே மறைச்சு வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அங்கே பார்த்தா ஒரு மொட்டையும் அந்த கும்பலுமே உட்காந்துருக்கு. இது ஒன்றும் ட்ரிங்க் பண்ணுற இடம் மாரியே தெரியலையே. உனக்கு நல்லது என்னன்னா இங்கேட்டு ஓடாமல் இருக்கிறது, அதனால் ஓட ட்ரை பண்ணாத. உன் சட்டையை வச்சு பார்த்தாலே தெரியுது நீ ஒரு நல்ல ஃபேமிலியோட யங் மாஸ்டராக இருப்பேன்னு. அதோட உன் ஃபேஸை பாரு, ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கு. உன்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துட்டு அப்புறம் நீ வீட்டை பார்க்க கிளம்பு. அப்போல்லாம் என்னால் பண்ண முடியாது. என் வாழ்நாள் முழுக்க நான் மற்றவங்ககிட்ட இருந்து தான் பறிச்சிருக்கேன், என்கிட்ட இருந்து யாருமே நட்டும் பறிச்சதில்ல ஒரு தடவை கூட. அப்படி ஹீரோ சொன்னதை கேட்ட மற்றவங்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உன்ன மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தவன் கிரிமினல்ஸ் அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஹே ஹீட், அவனுக்கு உண்மையான உலகம் எப்படி இருக்குன்னு காட்டு. எஸ் பாஸ் அப்படின்னு அவனும் ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக வரும். நான் உங்கள்கிட்ட சாஃப்டாக பேசுறதும் நீ என்ன ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லையே, நானும் அவனை அப்படி சொல்ல. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இவ்வளோ திமிரா நடந்துக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு ஹீரோ கையில் வச்சு அந்த சாக்லேட்டை தட்டி விடுறான். இந்த உலகம் எப்படிப்பட்டது நான் கற்றுக் கொடுக்குறேன், ஸ்ட்ராங்குக்கு எதிராக எல்லாம் வீக்கு தாங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்தவனை செவ்விலே ஒரு அடி விட்டு செவுத்துல சாய்க்கிறான். எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை நீ உனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்ல. அப்படி ஹீரோ அவனை அடிச்சதை பார்த்த மற்றவங்களாம் வாயை பொழுது நிற்கிறாங்க. அவனை அடிச்சு ஹீரோ இவங்கள பார்த்து, என்ன கருமண்டா இது, கொஞ்சம் பழம் கொடுத்து அடிச்சதுக்கே கை இப்படி ஆயிடுச்சே, என்ன ஒரு அவமானம், இப்படிப்பட்டவங்க கூட சண்டை போட்டு என் கை இப்படி மாறுது அப்படின்னு அவன் கையை ஈத்து சரி பண்றான். சாவுடா அப்படின்னு இன்னொருத்தனும் அட்டாக் பண்ண வரான். அப்படி வேகமா அவன் டக்குன்னு சுயண்டு அவன் கத்தியை பிடிச்சி அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். விட்ட குத்துக்கு அவன் பறந்து போயிடுறான். அந்த நேரத்தில் பின்னாடி இன்னொருத்தன் அட்டாக் பண்ண வரான். அப்படி வந்து அவன் கையும் பிடிச்சி எல்போ வச்சு அவன் மூஞ்சிலையும் ஒரு குத்து. ஹீரோ அடிச்சடிக்கு இவனும் பறந்து போய் விழுவுறான். அதிர்ஷ்டவசமா இப்போ என் கை நல்லாவே இருக்கு. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு? ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் வீக்கா இருக்கிறவன் ஏதோ சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இப்போ எங்க போச்சு? அப்படி ஹீரோ சொல்ற நேரத்திலே 3 பேர் சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. இதை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு முன்னாடி 3 பேர் வந்ததுல நடுவில் வயிற்றுல ஒரு அடி, மீதி இருந்த 2 பேத்தையும் சுத்தி விட்டு 3 பேத்தையும் பறக்கடிக்கிறான். யாரா இவன் இப்படி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த லீடர் பார்க்குறான் வாயை பொழந்து. ஹீரோவும் அதுக்கு ஏற்ற மாதிரியே வாயை அடிச்சு உடச்சிட்டு இருக்கான் எல்லாரையும். டேய் இங்கே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கல, நீ யாரா? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? நான் இன்டர்னல் எனர்ஜி இன்னும் ஃப்ரீயாக யூஸ் பண்ண வைக்கல, அதனால என் அவுட்டர் எனர்ஜியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் என் 10% பவரை தான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கு. அடி வாங்கினதுல ஒருத்தனும் ஒக்குன்னு இருமிட்டே எந்திரிக்க பார்க்குறான். அப்படி ஏஞ்சவன் தலையிலேயே மிதிச்சு, இனி ரொம்ப என்ன எரிச்சல விட்டுறடா, எல்லாரும் ஒரே அடியில் தான் வீழ்ந்து விட்டாங்களே, நீ மட்டும் ஏன்டா இப்படி பிடிவாதம் முடிக்கிற? அதோட நீ மறுபடியும் ஏந்திரிக்க பார்க்குறியா? இது என்ன ரொம்பவே வீக்காக காட்டுது. இவனுக்கு இன்னும் நட்டு கலந்து போச்சா? ஒருவேளை இவன் பிளட்டி டீமனாக இருப்பானோ? டேய் நீங்கள் இன்னும் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? வா, நீ தான் இங்கே இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான மாரி தர்ற, நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போம். நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு ஹீரோ வேகமாக ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணுற மாரி வந்து, என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ காலையிலே விழுந்துடுறான். என்ன இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, வாண்டிட் இவ்வளோ சீக்கிரமாக சேஞ்ச் ஆகுது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுனால சீக்கிரமாக மாறிட்டேன். இந்த இடத்த ஒன்று உயிர் வாழணும்னா சொல்கிறத கேட்கணும், இல்லைனா பெரிய குடும்பத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். முன்னாலாம் உங்களை மாரி ஆளுங்களாம் ரொம்ப தைரியமாக இருந்தாங்க, ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. ஆமாம், எங்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் இல்லை. இது எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஹீரோ போகிற நேரத்தில் அவன் பின்னாடி கத்தி எடுக்கிறான். செத்து ஒளி அப்படின்னு ஹீரோ வெறி கொண்டு அட்டாக் பண்ண வரான். அப்படி அவன் ஹீரோ அட்டாக் பண்ண வரதோட இந்த எபிசோட் முடியுது. காய்ஸ் இப்போலாம் இப்போ வியூஸ் போகிறதில்ல, நீங்கள் தான் எப்படி ஹெல்ப் பண்ணி எனக்கு ரீச் ஆக வைக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.